குடும்பஸ்தன் மணிகண்டன் யாரு அப்படின்னு ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுப்பான்னு சொல்லிட்டு எல்லா படத்துலயும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் தேர்ந்தெடுத்தாருன்னா கண்டிப்பா தேர்ந்தெடுத்தாரு. ஒரு அருமையான கதை, அவருக்கு நடிக்கிறதுக்கு ஸ்கோப் உள்ள படத்தை தான் அவர் சூஸ் பண்ணுவாருங்கிறத கரெக்டா செஞ்சிருக்காரு. மணிகண்டன் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஹீரோயிசம் இல்லாம ஒரு யதார்த்தமான நடிப்பு, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இந்த படம் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல முடியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே இன்னுமே ஒரு டீப்பா கொண்டு போயிருந்தா எங்கேயோ போக வேண்டிய படத்தை ஒரு ஆவரேஜான படமா நிப்பாட்டிருக்காங்க. குடும்பத்தோட பார்க்கலாம். எந்த இடத்துலயுமே ஒரு அசிங்கமான ஒரு டைலாக்கோ இது இல்ல. குட் நைட்ல ரொம்ப பச்சை பச்சையா பேசுவாப்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு யதார்த்தமான படமா போச்சு. காமெடி ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் காமெடி. மத்த ஓரளவு என்ன சொல்றது, லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோட ஒரு சுமாரான படமா சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை எல்லாருமே வாழ்ந்ததுனால ஒரு எமோஷன் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுனால செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கனெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயம். ஏன்னா வாழ்க்கையில என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தெரிஞ்ச தொழில விட்டவனு கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனு கேட்டானுங்கிறது கரெக்டா இருக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்ச தொழில விட்டு அதுல நிறைய பணம் வருது, அதுல நிறைய அங்க ஜம்ப் வரும். அதனால என்ன ஆகுதுன்னா பயங்கர லாஸ் ஆகுது, கடன் பிரச்சனை மாற்றம். அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஒரு மேட்டரையே ரொம்ப டீப்பா பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேற அளவுல போயிருக்கும். இதை தானே நான் அந்த படத்துல சொல்ல வரேன். குடும்பஸ்தன்னா இப்படிதாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. 2 பேர் இருக்காங்க, மாமா மச்சான். மச்சான் பாத்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருடைய ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கைன்னா வளைஞ்சுதாண்டா கொடுக்கணும். சில இடத்துல குனிஞ்ச ஆகணும்னா அப்பதாண்டா வாழ்க்கை ஜெயிக்க முடியும். நீ அப்படி இல்ல, நீ ஸ்ட்ரெயிட்டா நிக்கிற, அதனால நீ ஃபெயிலியர்டா சொல்லிட்டே இருக்காரு. நான் ஃபெயிலியர் இல்ல மாமான்னு மணியோட சொல்லிட்டு இருக்காரு. கிளைமேக்ஸ் என்ன ஆகுதுன்னா, இனிமே நான் ரொம்ப குனிஞ்சா உடஞ்சிருவேன் சொல்லிட்டு குரு சோமசுந்தரம் நிமிந்துறாரு. ஹீரோ என்ன செய்யறாரு, நான் வளைஞ்சு கொடுக்க போறேன் மாமான்னு பண்றாங்க. சோ இதுதான் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்ல முடியும். படம் ஒன் டைம் வாட்சபிள். சொல்லும் போதே சில விஷயம் புரியாது, பட் அதுவும் படமும் அப்படிதான் இருக்கும். ஆமா, பணம் இல்லைன்னா அம்மாவும் எதிர்பார்க்கறது பணம், அப்பாவும் எதிர்பார்க்கறது பணம், கொண்டாட்டி எதிர்பார்க்கறது பணம்ங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு பணம் தவிர எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, என்னையே அதை செய்ய விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்புறாரு. புலம்புனதுக்கு பின்னாடி ஏதாவது மோட்டிவேட் பண்ணி ஏதாவது செய்யறாங்க கிடையாது. அந்த புலம்புல அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. எந்த சீன்லையும் பாதிப்பே நான் ஏற்படல. ஆனா கடன் பட்ட கடன்காரங்க எவ்வளவு துரத்து வாங்கிங்கிறத மட்டும் கொஞ்சம் அதை கூட டீப்பா காமிச்சிருந்தா நல்லா இருக்கும். ஓரளவு அப்படி இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி போயிருக்காங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு ஒண்ணு திரிச்சிருக்காங்க. தேவையில்லாத வேலை அதெல்லாம். என்ன ஒரு ஜாதி விட்டுக்காங்க, அந்த ஜாதி பேரையே சொல்லி அப்படிலாம் செய்யறது. சரி ஓகே, நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அவங்களே என்ன செஞ்சாங்க, எப்படி முடிச்சு போட்டாங்களோ அப்படி தூக்கி அவங்களே இது பண்ணிட்டாங்க. அது இம்பாக்ட் ஆகல. அங்கிருந்து இம்பாக்ட் ஒரு 4 பேர் கத்தி அது இதெல்லாம் வருமானு பார்த்தா எதுவுமே இல்லை. ஒரு ஆவரேஜான ஒரு குடும்பத்துல பக்கத்து வீட்டுல நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஆகும். படத்துல பிடிச்ச சீன் ஒரு 2-3 சீன் இருந்தாலுமே அதுதான் கடன் பட்ட நிஜம் என்ன சொல்றது, கைவிடைன்னு சொல்லிட்டு அது மாதிரி பாத்தீங்கன்னா கடன் பட்டுட்டு அவன் படுற அவஸ்தை இருக்கு, அது ரொம்ப இதா இருக்கு. அதே மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவாப்ல, அதாவது ஓடுற ரன்னிங்லயே அந்த பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுவாப்ல. அதுவும் நல்லா இருக்கு. நான் எப்படி நான் சால்வ் பண்ணேன், மத்தவங்க இருந்தா நேரம் முட்டி போட்டு உட்காந்துருப்பான், எனக்கு சால்வ் ஆச்சு ஒரு கெத்தா நடக்கிறாப்ல. சோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு யதார்த்தமான படமா சொன்னேன். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். மணிகண்டன் ரொம்ப நல்லா பண்றார். அந்த ஃபேமிலியாவே அவர் ஆரம்பிட்டார். வேலை போன பிறகு அவர் படுற கஷ்டம் கொஞ்சம் லவ் மேரேஜ் பண்ணா என்ன பிரச்சனை வரும், குடும்பத்தை லோன் வாங்கினா என்னென்ன பிரச்சனை வரும் நல்லா சொல்றார். நீங்களும் ஃபேமிலி, நானும் ஃபேமிலி, மக்களும் ஃபேமிலி, எல்லாரும் ஃபேமிலி, எல்லா ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். கடன் மேல கடன் வாங்க கூடாது. ரீச் ஆகனா பணம் கம்மி தான், லோ பட்ஜெட், அவ்வளவு தூரம் படம். இப்ப அவரு இந்த படம் முடிஞ்ச உடனே இங்க எழுத்தினார். இப்போ நான் அவர் பக்கெட்ல உட்காந்து படத்தை நான் பார்த்தேன், வாக்குல உட்காந்து பார்த்தேன். படம் முடிஞ்சோன்னா கொண்டு போய் பேசினார். அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன கம்பெனி படம், எங்களுக்கு விளம்பர பணத்துக்கு பணம்லாம் இல்லை, இந்த படத்துல நீங்க விரும்பி பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட சொல்லணும். பிடித்தீங்கன்னா பெத்த அம்மாவே பணம் இல்லைன்னு பசியில சோறு சாப்பிடும் போது, ஏண்டா வெக்கமாலடா சோறு சாப்பிடுறேன்னு சொல்லும் போது அந்த சோத்தை போட்டுட்டு போறாரு. கடைசியில அவர் என்ன சொல்றாருன்னா, பணம் தான் வாழ்க்கையா, பணம் இல்லைன்னா அம்மா அப்பா கூட இல்லையாங்கிறது சொல்றாரு. பிடிக்காத தீன்னா தனி தீலாம் வருது, அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் ஒரு 10%. என்ன பண்றது, கொஞ்சம் அது காமெடி மாதிரி வருது, அதுதான் கொஞ்சம் இதா